ஹரிஹரன் ராஜா சார். சார், இப்போ ஆவடிக்குமார் சாரும் முனவர் பாஷா சாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த உழைக்கும் வர்க்கத்தினரோட வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அதற்கு பல்வேறு காரணங்களை வந்து பட்டியலிட்டாங்க. திமுக அரசோட தொழிலாளர் விரோத போக்கு அதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் மோகன் சார் என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, திமுகவுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்றாங்க. உங்களோட பார்வை இதில் என்னவா இருக்குது? பில்டப் விடுறோமோ பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படின்ற நரேட்டிவில் ஒரு கட்சியானது 5 வருஷம் தமிழ்நாட்டை கசக்கி போட்டுருச்சு. பேப்பரை எப்படி கசக்கி போட்டால் எந்த பயன் இருக்காதோ அதுபோல் பயனுள்ள தமிழ்நாட்டை பயனில்லாமல் ஆக்கிய ஒரு பன்றி கூட்டம் நம்மளை எல்லாம் கடுமையான இல்லைங்க, நம்மளை எல்லாம் ஆண்டோம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கக்கூடிய காட்சி. திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய வேலைகளை செய்யணுமோ, எந்த அளவுக்கு பின்னடைவுகளை எல்லா தரவுகளையும் கொடுக்க வைக்க முடியுமோ அதை அனைத்தையும் செய்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு மக்களை எல்லாம் திண்டாட்டத்தில் வச்ச ஒரு கூட்டம் வருகிற தேர்தல் முடிவில் கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு. இப்படி ஒரு அவலக்காட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும், உலகத்தில் எங்கேயுமே நடக்கிறது. ஒரு சிட்டிங் ரூலிங் பார்ட்டியாக இருந்துட்டு எந்த விதமான பணிகளையுமே செய்யாமல் சுற்றி சுற்றி அப்பாவும் பையனும் ஒரே ஒரு நரேட்டிவ் வச்சு இந்த தேர்தல் களத்தை சந்திச்சாங்க. இவர்கள் வெற்றி பெறலாமா? குடும்பம் குடும்பமா போய் குடும்ப கட்சிக்காக ஓட்டு போடுவாங்க மக்கள். மக்களுக்கு அந்த அளவு கூட ஒரு ஞானம் இல்லையா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக ஒரு தொழிலாளர் விரோத போக்குல செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். சார், இவங்க முதல்ல ஆட்சி அமைச்சது ஐயா தாத்தா காலம், கருணாநிதியா காலத்துல ஆட்சி அமைச்ச காலத்துல இருந்தே யாருக்கு விரோதமா இல்லாம இருந்தாங்க? யாருக்கு அன்பாக, யாருக்கு இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது யாரையெல்லாம் இவர்கள் சொன்னதை செய்து வார்த்தையை காப்பாற்றிருக்காங்க? மக்களையும் காப்பாற்ற மாட்டாங்க, சொல்லுகிற வார்த்தையும் காப்பாற்ற மாட்டாங்க. கடைசி வரை பீரா விடுவது, பொய் சொல்லுவது, மக்களிடையே ஒரு நரேட்டிவை செட் பண்ணி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்லும்போது தெரியலையா? அதை இப்போதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இது டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் தான். காங்கிரஸ் மேல கோபத்தில் இருக்காரு. காங்கிரஸ் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. காங்கிரஸுக்கும் இவர்களுக்கும் உள்ள கோபத்தை அதை போல ஒரு சித்தரிப்பு முதலமைச்சர் செய்தாரு. ஒரே ஒரு கருத்து தான், 48 hours மோர். ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும், பல நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் யாரை ஒட்டி? சாமி தானே பிரதானங்க. எப்படி ஒரு கோயில் திருவிழால சாமி தான் பிரதானமோ, வருகிற 4ஆம் தேதி தேர்தல் முடிவில் அண்ணன் மரியாதைக்குரிய பழனிசாமி தான் முன்னிலை. அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் முதல் தளம், அவர் தான் வந்து முக்கியத்துவப்படுத்தப்படுவார். அவரை நோக்கி தான் இந்த தேர்தல் களமானது சுற்றி சுற்றி வருது. ஒரு கூட்டம் பந்தா கூட்டம், இன்னொரு கூட்டம் பங்களா கூட்டம். இந்த 2 கூட்டத்தின் நடுவே பெஸ்ட் கூட்டமாக நம்முடைய என்டிஏ கூட்டணி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொன்னதை, தான் ஆட்சியிலிருந்து செய்ததை சொல்லி, தான் ஆட்சிக்கு வந்து செய்ய போகிறதை சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கிறாரு. ஆக்கப்பூர்வமா மக்களையும் சந்திச்சிருக்கிறாரு. மக்கள் இன்னொரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. எது நமக்கான கட்சி, எது நமக்கு, யார் நமக்கான தலைவர் அப்படின்றது ரொம்ப கிளியரா மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா புரியுது, இப்ப திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப மின் கட்டணம் உயர்த்தது வந்து பல்வேறு சாமானிய மக்களோட வாழ்க்கையிலே வந்து பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்துச்சு. அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு வந்து அதுவும் சாமானிய மக்களோட வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுச்சு. குறிப்பா இப்ப விவசாயிகள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை எடுத்தாங்க இல்லைங்களா? என்னதான் திமுக அரசு ஒரு விதமான நரேட்டிவ் செட் பண்ணாலும் கூட அதனால திமுகவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தாக்கம் மனசுக்குள்ள இருக்கதானே செய்யும். அது ஓட்டு போடும்போது அவங்கள வந்து ஓட்டு போட, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு கொடுத்துருக்கும்ல. போலிங் இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பார்த்துருக்கலாம். திமுக காரங்க எந்த பொதுமக்களையும் சந்திச்சு அந்த இடத்துல கேம்பெயின் பண்ண முடியாத சூழ்நிலை. போலிங் அன்னைக்கு சொல்றேன், யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த திமுக காரங்க கிட்ட போய் நிற்கவும் விருப்பம் இல்லை. எங்களோட பூத் எங்க இருக்கு, எங்களோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்பாங்கல்ல, அதற்கு கூட மக்கள் விருப்பப்படல. அதற்கு கூட கிட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு விருப்பம் இல்லை. முகன் சுழிக்கிற ஆட்சி 5 ஆண்டு காலம் நடத்தியதன் பேரில் இன்னைக்கு மக்கள் எல்லாம் முகன் சுழிச்சு அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட கூட யாரும் போகாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஒரே ஒரு தரவு தான், 5 ஆண்டு காலமா எதையெல்லாம் செஞ்சீங்க, எவ்வளவுலாம் அநியாயம் பண்ணீங்க, எப்படி நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னு சொல்லி அங்கங்க கருத்து கணிப்பு, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். கருத்து கணிப்பு இல்ல, அது கவனிப்பு. எங்கெல்லாம் சரியா கவனிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், திமுக தான் வரும். அதாவது இது வந்து ஃபேர்வெல் செலிப்ரேஷன். எதையாவது ஒன்று பெருமையா சொல்லுவோம்ல, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு சொல்றது போல இன்னைக்கு திமுக இவ்வளவு அழிச்சாட்டியத்தை செய்தாலும் ஒரு 5 சேனலை கையில வச்சுக்கிட்டு நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னா மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துருவாங்களா? எங்களை மனநிலை நோயாளியா மாத்தினது யாரு 5 வருஷமா? ஒரு ஆட்சியோட சாதனையின் பேர்ல நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்ற ஒரு ஆளுங்கட்சியை பார்த்திருப்பீங்க. புதுசா ஒரு கட்சி வந்துருச்சு,
அவர் ஓட்ட பிரிப்பாரு, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். இந்த நரேட்டிவ் உலக அரசியல்ல எங்கேயாவது நடந்திருக்குமா? புது கட்சிகளை பார்த்து கமலஹாசன் வரும்போது இதே மாதிரி தான், அவர் வந்தாரு, அவர் பிரிச்சிருவாரு, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். ஆக நீங்க செய்த சாதனையை பத்தியோ, நீங்க செய்த திட்டத்தை பத்தியோ, உங்களுக்கு மக்கள் மேல இருக்கக்கூடிய அன்பை பத்தியோ, தமிழ்நாட்டை நீங்க வளர்த்ததை பத்தியோ, தமிழ் மொழிக்காக நின்னதை பத்தியோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்களே. திமுக அரசு மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, திமுக ஒரு கார்ப்பரேட் அரசு, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா வச்சுட்டு வராங்க. குறிப்பா அந்த 12 மணி நேர வேலை மசோதாவா இருக்கட்டும், இல்ல இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளே அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக வந்து கண்டனங்களை பதிவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில திமுக மீது ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணியிருக்காதா தேர்தல் சமயத்துல? சார், நாடெங்கும் போராட்டம். எந்த தொழிலாளரை நீங்க சேர்க்கலான் இருக்கீங்க? நான் குறிப்பிட்ட தொழிலாளரை சொல்லி மற்றவங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்த விரும்பல. உலகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் ரோட்ல வந்து நின்ன காட்சிகளை இந்த ஆட்சியில தான் பார்த்திருக்கோம். ரோட்ல நின்று நீங்கள் சொன்னதை ஏங்க செய்யலன்னு கேட்டா சில பேர் போராடுவாங்க, அது ஒரு ஜனநாயக உரிமை அப்படி மேக்கப்பா பேசுறாங்களே. அந்த ஜனநாயக உரிமைக்காக அந்த போராட்டத்தையாவது ஒழுங்கா நடத்த விட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி எல்லாம் அவங்க தரத்தரன்னு ஏத்தி பஸ்ல ஏத்துறதோ, அவங்களை அரெஸ்ட் பண்ணதோ, பெண்களை கையாண்ட விதத்தையும் நம்ம பார்க்கலையா? அதாவது போராடும் நிலைக்கு ஒரு அரசு தல்வதே கேவலம், அந்த போராட்டத்தை நடத்த விடாம மூடி மறைப்பது அதை விட கேவலம், தமிழ்நாட்டில் சொர்க்க பூமியாக இருக்கிறதுன்னு ஒரு 5 மீடியா சேனல் பேசுறது அதை விட கேவலம். இப்படி கேவலத்தின் மொத்த உருவமா இருக்கக்கூடிய திமுக எதை சொல்லி ஓட்டு கேட்க போனாங்க, அங்க என்னென்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வெகுமதியா இருந்துச்சு, எதன் மூலமா இன்னைக்கு வெற்றி பெற போறாங்கன்றதை அறிவிக்கிறாங்க. இந்த சேனல்லாம் என்ன கண்மூடி தூங்குறாங்களா? இன்னொன்னுங்க, நான் நமக்கு வந்து அதிமுக சார்பாக வந்த கருத்து கணிப்பையும் சரி, திமுக வந்ததும் சரி, எல்லாத்தையுமே நான் முற்று முழுதுமா நான் வந்து அதை நிராகரிக்கிறேன். காரணம், அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆண்டு காலமா ஒரு சட்டமன்ற தொகுதியை விடாம, அவருக்கு 70 வயசு மேல ஆகுதுங்க. எனக்கு என்ன, நானும் தேர்தல் நேரத்தில் வந்தா போதுன்னு இல்லையேங்க. அவரு நாள்தோறும் 24 மணி நேரம் நாங்க சுத்தி சுத்தி உழைப்போமா? எங்களை தலை சுத்தி நிக்க வச்ச ஒரு கூட்டம் கடைசி 3 மாசத்துல ஒரு போட்டோ ஊத்திட்டு சுத்தி சுத்தி வருவாங்களா? இன்னொரு கட்சி எலெக்ஷன் அறிவிச்சவனதான் ஒரு 4 வசனத்தை ரெடி பண்ணிட்டு வருவாங்களா? இதையெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, இப்ப 2026 தேர்தலில் பலமுனை போட்டி நிலவி இருக்கும் போது, இப்ப திமுகவுக்கு எதிரான இந்த தொழிலாளர்களோட வாக்கு அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? நான் சொல்ல வந்த கருத்தை இன்டர்ப்ட் பண்ணிட்டீங்க. அதாவது யார் கருத்து கணிப்பு சொல்லலாம்னா, 234 தொகுதியிலுமே மக்களை பார்த்தவங்க 1-2 சொன்னா கூட ஏத்துக்கலாங்க. அது திமுக வேற சொன்னா கூட போய் தொலையுது, ஏதோ பேராசை பகல் கனவுன்னு சொல்லிட்டு போலாம். கருத்து கணிப்பு எதை வைத்து எடுக்கிறாங்க? நான் பகிரங்கமா கேட்கிறேன். ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துட்டு உங்க மனசுல படுத்தலாம் விடுவது பேர் கருத்து கணிப்பா? எத்தனை பேர் நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்க? எதை வைத்து திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்க? மனசாட்சின்றது உங்களுக்கு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் வாழ்றீங்களா? அவங்க செய்த திட்டங்கள் அடிப்படையா வச்சு சொல்றாங்க. என்னங்க திட்டம்? சதி திட்டத்தையா? ஏதாவது எதையாவது ஒன்று வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு வடிவேல் சொல்லுவார் ஒரு காமெடியில. அது போல எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசணுன்றது முறையில் எத்தனை வாக்காளர்களை சந்தித்து, தொகுதி ரீதியாக சந்திச்சிங்களா, இல்லை பர்சன்டேஜ் ரீதியாக பேசுறீங்களா? என்ன தரவுகள் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லி எல்லா பேப்பர்லையும் வெளியிடுறீங்க? எக்ஸிட் போலாம், திமுக எக்ஸிட் ஆகணுன்றது தான் இந்த போலுடைய ஒரே அஜெண்டா. அதை விட்டுட்டு எக்ஸிட் போல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது, இந்த நரேட்டிவை இன்னும் ஃபேர்வெல் நிகழ்ச்சி வந்த பிறகும் கூட இந்த கூட்டம் அடங்க மாட்டேங்குது பாருங்க. காசை கொடுத்து கடைசி நிமிடம் வரை புஷ் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொன்று, முதலமைச்சர் அறிவிப்பு போடுறாரு, ஐயோ கவுண்டிங் அன்னைக்கு பத்திரமா இருக்கணும், எல்லாம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். நாங்கெல்லாம் சொல்றோம், யோ சாமி உங்ககிட்ட இருந்து பத்திரமா இருக்கணும்யா. அடிதடியும் அட்ராசிட்டியும் பிரச்சனையும் கலவரமும் யார் தூண்டுவது? தேர்தல் நேரத்துல வாக்கு எண்ணுகிற நேரத்தில், வாக்கு செலுத்துகிற நேரத்துல பிரச்சனை யாரால உருவாச்சு? புரியுது சார். இல்லை, நான் மீண்டும் முன்ன கேட்ட கேள்வியை தான் கேட்கிறேன். திமுக ஏன் கார்பரேட் மனப்பான்மையோட செயல்படணும்? ஏன்னா தனக்கு ஓட்டு போட்ட மக்களோட நலன் தானே ஒரு அரசுக்கு முக்கியமா இருக்கணும். திமுக ஏன் கார்பரேட் மனநிலையிலே இருந்துச்சு? அதாவது மக்கள் என்கிற வார்த்தை அவங்க மோட்டிவ்ல இல்ல, மணி மோட்டிவா இருக்கக்கூடியவங்க எப்படி கார்பரேட்டா இல்லாம இருப்பாங்க? அவங்கள பொறுத்தவரை இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளவு ரிட்டர்ன்ஸ், ஒரு தேர்தல் இதான் அவங்களுடைய பாயிண்ட். நீ 30 கோடி செலவு பண்ணு, 130 கோடி எடுத்துட்டு போ, எனக்கு கமிஷன் கொடு. இது ஒரு செட்டப்பா தான் நடத்துறாங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணி செய்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அங்க எம்எல்ஏ ஆறாங்க சொல்லுங்க? பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் பையனா இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்களை கூட்டு வந்து வேட்பாளராக்கி அவங்க தொழிலுக்கு பாதுகாப்பு, அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு. மக்கள் பாதுகாப்பை பத்தி எல்லாம் திமுக அக்கறை இல்லையே. இன்னொன்னு, அந்த ஒரு குடும்பம் யாருக்கு பாதுகாப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க? பெரும் பெரும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் பெரும் பெரும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்கள் தானே இன்னைக்கு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கு திமுக. எங்கேயாவது பெரிய ஊழல் பண்றவங்க, எங்கேயாவது பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்றவங்க திமுக போனா பாதுகாப்பு நினைக்கிறாங்களேங்க. மக்களை சார்ந்த எந்த எண்ண ஓட்டமும் இல்லாத இவர்கள் மக்கள் எண்ண ஓட்டத்தை கணக்கிட்டது போலவும்
மக்களுக்காக பணிகளை செய்தது போலவும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்வது எப்படிங்க ஒரு இந்த கலியுகத்துல நம்ம ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு? அதிமுக என்கிற கட்சி அடிப்படை மக்களுக்கான தேவைகளை புரிந்த கட்சி, அவர்களுக்காக பணிகளை செய்த கட்சி. அது வெள்ளம் வந்த நேரமா இருக்கட்டும், கொரோனா நேரமா இருக்கட்டும், புயல் வந்த நேரமா இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் ஒரு கட்சி மக்களோட தோளோட தோல் இருக்குது. நீங்கள் இருமாப்பாக திரிந்து விட்டு இருமாப்பாக இந்த ஊரை சுத்தி வந்துட்டு இன்னைக்கு நாங்க வந்து 200 ஜெயிப்போம்னா இது எப்படிங்க சாத்தியம்? 4 வசனம் 4 பாடல், இது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியா? நாங்களும் பாட்டு பாட தயாரா இருக்கோம். எங்களை பாடா படுத்திட்டு பாட்டு போட்டு ஆட்சிக்கு வர நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு துரோகங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்த ஒரு கூட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வரலாமாங்கிற கேள்விதான். இன்னொன்னு, இன்னைக்கு உழைக்கும் வர்க்கத்தினுடைய தினம். இன்றைய தினம் தான் இன்னைக்கு அவருக்கு சிகப்பு சட்டை ஞாபகமே வருது. இன்னைக்குதான் அங்க போய் மலர் செலுத்துறதோ, அங்க இருக்கக்கூடிய உழைப்பாளருக்கு டிஷர்ட் தருவதோ, இதுவரை எங்க எங்களை பார்க்கவே இல்லைங்க. நீங்க எங்களுடைய குறைகளையோ கோரிக்கைகளையோ செவி சாய்த்து கேட்கிறேன். இன்னைக்கு உழைப்பாளர் தினத்துல முதலமைச்சர் போய் சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இருந்து உழைப்பாளர்கள் பத்தி பெருமையா பேசுறாரு, உழைப்பை பத்தி பெருமையா பேசுறாரு. ஆனா 5 ஆண்டு ஆட்சியில வந்து உழைப்பாளர்களுக்கு சாதகமா எதையுமே செய்யல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது கீழே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மத்தியில திமுக அரசு மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்காதா? ஏங்க, சாதாரண ஒரு சின்ன தொழில் பண்றக்கூடிய ஆரம்பிச்சு பெரிய தொழில் பண்றவங்க வரலாம் யாருமே திமுக விரும்பல. சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் சித்திரவதை தான் திமுக ஆட்சியில, பெரிய தொழில் செய்யறவர்களுக்கும் சித்திரவதை தான். எங்க போனாலும் பணம் கேட்பது, அவர்களை மிரட்டுவது, ஒரு வாக்குறுதி என்று கொடுத்ததாக மக்கள் கேட்கிறாங்க. நீங்க எதுவுமே வாக்குறுதி கொடுக்கலன்னா நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? நாங்க ஏன் கோரிக்கை வைக்க போறோம்? ஆட்சி வருகிற நேரத்தில் தேனை தடவி விட்டது யாரு? நீங்கள் தானே. அதை நாங்க தேனை உண்மை நினைச்சு வாக்கு போட்டது யாரு? நாங்க. ஏமாறுறது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏமாத்துறது நீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? இவ்வளவும் எங்களை ஏமாத்திட்டு மீண்டும் ஏமாத்த வந்தா இது என்ன குழந்தை கதையா? இது ஒரு நாள் வந்து நான் வாங்கி தரேன் ஏமாத்திட்டு மறுநாள் ஏமாத்த வந்தா திருப்பி நான் ஒத்துட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் மூளை இருக்குங்க. நீங்க மட்டும்தான் பெரிய ஞானம் பெற்றோம்னு நினைக்காதீங்க. நாங்களாம் ஞான சூனியமா? மக்கள் ரொம்ப தெளிவோட விழிப்புணர்வோட இருக்காங்க. இந்த கூட்டம், இந்த குடும்பம் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனற்ற ஒரு கூட்டம்ன்றதை மக்கள் முடிவு செய்ததன் பேரில் தான் இன்று வாக்கு சதவீதம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. ஒரு ரூலிங் பார்ட்டியா உட்கார்ந்து கொண்டு இனிமேல் ரூலிங் என்ற வாய்ப்பே இல்லாம ரூல் அவுட் ஆகக்கூடிய காட்சிகளுக்கு தான் திமுக காத்து கொண்டிருக்கு. 4ஆம் தேதி திருவிழாவில் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் முக்கிய பங்கு வகிப்பார். நன்றி மோகன் சார். நேரம் இல்லை. திமுக ஆட்சி முடியும், அதிமுக ஆட்சியோடு 4ஆம் தேதி காலை விடியும் அப்படின்ற செய்தியை சொல்லி ஒரு சாமானியர் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு செய்தி தான் இன்னைக்கு மக்கள் மனதில் ஓடுது. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கு. ஒரு 3வது கட்சி, நடிகர் கட்சிக்கு பெரிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற கணிப்புல தான் இன்னைக்கு திமுக இவ்வளவு மம்மதையில இருக்கு. எப்படியாவது பிரிச்சிருவாங்க, அவங்க ஓட்ட பிரிக்கிற நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை பிரிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. அதே சோசியல் மீடியால ஒரு சாமானியர் அந்த மாணவர்களுக்கு செய்தது, குறிப்பா இளைஞர்களுக்கு, நான் ஆல் பாஸ் போட்டேன் என்ன மறந்துடாதீங்கன்னு சொன்னதை அதை கட் பண்ணி நான் அவங்களுக்கு போடலான்னு இருந்தேன், ஆனா இந்த கனிய குரலை கேட்டு நான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெட்டைகளுக்கும் ஓட்டு போட்டேன்னு இளைஞர்கள் போட்ட வீடியோவை பார்த்தீங்க. அந்த வீடியோட ரெப்ளிகேஷன் 4ஆம் தேதி 12 மணிக்கு ராயபுரத்தில் பட்டாசு வெடிக்க தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக ஆட்சி என்கிற பட்டாசு வெடிப்போடு கொண்டாட்டத்திற்காக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். பொறுத்து பார்க்கலாம்.